ஹாய் ஹலோ எவ்ரிவன். நேற்று நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிஷ்ஷை கொண்டு வரேன். ஸோ இன்னைக்கு சண்டே சிக்கன் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகுமா? ஸோ ஏன் ஆள் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி ஏன் ஸ்டைலில் பண்ணலாம் வாங்க. நான் உங்கள் வாணி, வாங்க சமைக்க போகலாம். நம்ம இன்னைக்கு 1.5 கிலோ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கப் புதினா, 1 கப்பு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி பழம், 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 10லேருந்து 15 பச்சை மிளகாய், 4லேருந்து 5 முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஸ்மெல்லுக்காக ஸ்டார் பூ. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். அது கூட மட்டும் இல்லாமல் நம்ம 4 மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 4 மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ண போகுது. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கூடவே புதினா, கூடவே மல்லி, அது கூடவே முந்திரி. ஸோ இந்த 4யுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கீ மசாலா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறமா அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வந்து கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2வது மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ எல்லாரும் கேட்கலாம், என்னடா நான்வெஜ்ஜில் போய் கடுகு கருவேப்பிலையா, என்னம்மா இது அப்படின்னு. பட் எங்கள் அப்பா கடுகு கருவேப்பிலை எல்லாம் நான்வெஜ்ஜுக்கும் போட்டு செஞ்சு கொடுப்பாரு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்டே ஆகிட்டோம் நாங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 மினிட் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கரம் மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். இங்கே வந்து நான் 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஸ்மெல்லுக்காக அரை இல்லைன்னா 1 ஸ்டார் பூ, டேஸ்ட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சோம்பு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து இனிஷியலி ஆட் பண்ணலை அப்படின்னா, நல்ல எண்ணெய் சூடாக இருக்கும். இது எல்லாமே நம்ம போட்டோன்னா எல்லாமே ஒரு வகை தீஞ்சு போயிடும். ஸோ தீஞ்சு போச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே மாற்றி விட்டுரும் கிரேவிக்கு. அதனால் நம்ம வந்து வெங்காயம் போட்டு ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறமா இதை போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் 90% ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா, அதாவது ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா வதங்கணும். அதுக்காக நம்ம வந்து தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன், தக்காளி பழத்தை வந்து நம்ம அதிகமாக நான்வெஜ்ஜுக்கு சேர்க்கவே கூடாது. அதோட டேஸ்ட் வந்து எப்படின்னா டாமினேட் பண்ணி விட்டுரும். ஸோ எப்போவுமே தக்காளி பழம் வெங்காயம் பாதியாக இருக்கணும். அதாவது 2 வெங்காயம் போட்டிங்கன்னா நீங்கள் 1 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. 1லேருந்து 1.5 கிலோ சிக்கனுக்கு. வெங்காயமும் அதிகமாக போட்டிங்கன்னா இனிப்பு தட்டிடும். ஸோ இப்போ வந்து நம்ம 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீஞ்சிடக்கூடாது. அதனால சிம்மில் வச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸோ ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணணும்னா, ஸோ இது வந்து கவிச்சி ஸ்மெல்லை வந்து முறியடிச்சிடும்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதனால் நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சிம்மில் வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அப்புறம் நம்ம கண்டினியூஸாக மசாலா போடும்போதும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு செய்ய ஆரம்பிங்க.
இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல பச்சை வாசனை போய் நல்ல ஸ்மெல் வருது. இப்போ தான் நம்ம கிரேவியோட ஹீரோ, அதாவது 1.5 கிலோ சிக்கனை நல்ல தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து இந்த மசாலாக்குள்ளே போட போகிறோம். எல்லா சிக்கனும் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், வெங்காயம், டமோட்டோ இதெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் போட்டு ஒரே வாட்டி கிளறி விட்டுருங்க. ஒரே ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா, அதாவது இந்த மசாலா வந்து சிக்கனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் பொடி உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கோங்க. எனக்கு பொடி உப்பு கம்ஃபர்டபுள், அதனால் அதை பொடி உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறமா அந்த உப்பு வந்து சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா உப்பு வந்து கம்ப்ளீட்டாக சிக்கனில் மிக்ஸ் ஆயிரும். இப்போ வரைக்கும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கனோட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஓவர் குக் ஆகிடுச்சின்னா ரொம்ப கட்டி ஆயிரும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இப்போ 3வது மேஜிக்கல் இன்க்ரீடியன்ஸ் தயிர் போட்டுக்கலாம். ஸோ தயிர் என்ன பண்ணுன்னா, சிக்கனோட சாஃப்ட்னஸ் அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். ஸோ தயிர் போடுறதுனால உங்களுக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். ஸோ அதனால் 1/2 கப்பு தயிர் நான் இங்கே போட்டிருக்கேன். தயிர் போட்டதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. தயிர் கம்ப்ளீட்டாக சிக்கனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணிக்கு பதிலாக தான் தயிர் சேர்த்துருக்கோம். சிக்கனுமே தண்ணி விடும். ஸோ தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5 to 6 minutes வந்து வேக வைக்க போகிறோம் ஹை ஃப்ளேமில். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு லிட் மூடி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, நான் போட்ட அதே இன்க்ரீடியன்ஸ் லெவல் நீங்களும் போட்டால் கூட உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொருத்தர் கைப்பக்கமும் மாறுபடும். ஸோ அதனால் டேஸ்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நான் போட்ட அதே இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் லிட் ஓப்பன் பண்ணி 5 minutesக்கு அப்புறமா சிக்கன் எப்படி ஆயிருக்கு, வெந்திருக்கான்னு பார்க்குறேன். ஒரு 75% சிக்கன் வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த தண்ணி எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கவிச்சி ஸ்மெல் இருக்கும். இந்த தண்ணியில் வந்து நம்ம எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ணவே கூடாது. ஸோ தண்ணி வந்து நல்லா வற்ற விடணும். வற்ற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வந்து நல்லா வற்ற விடணும். ஸோ மறுபடியும் நான் ஒரு 2 to 3 minutes மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா 2 minutesக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். சிக்கன் கூட ஒரு 90% வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த சாறு இருக்கு இல்லையா, இந்த சாறு எடுத்து நம்ம சூப்பாக கூட குடிச்சிக்கலாம், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 tablespoon காரப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் அரைச்சிருக்கேன். ஸோ 1 tablespoon. இப்போ 2 tablespoon மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 tablespoon கரம் மசாலா. ஸோ இதை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சில பேருக்கு வந்து கடையில் வாங்குகிற சிக்கன் பொடியோட டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ரொம்ப பிடிச்சவங்க வந்து ஒரே ஒரு டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாமலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு தோன்றவங்க 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த பச்சை ஸ்மெல், அதாவது நம்ம வந்து எதையுமே வறுத்து அரைக்கல, பச்சை மிளகாய், புதினா,
அப்புறம் வந்து மல்லித்தூள் இதெல்லாமே நம்ம வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ இந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நல்லா வேக வைக்கணும். அதாவது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு லிட் போட்டு ஆல்ரெடி சிக்கன் 90% வெந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 to 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நான் மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் வேக வைக்க போகிறேன். ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்த்தேன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்ட உப்பே இந்த கிரேவிக்கு போதுமானதாக இருந்தது. ஸோ உங்களுக்கு உப்பு வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணுன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிற ஒரு ஃபேவரட்டான இன்க்ரீடியன்ட்ஸ்னா நெய் தான். ஸோ நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து லாஸ்ட்டாக மேலே ஊற்றி விடுறேன். ஸோ நெய்யே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெய் ஊற்றி நான் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிறேன். ஏன்னா நெய் வந்து அந்த மசாலாவோடு சேரணும் இல்லையா, அதனால நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோட கிரேவி வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட நல்லாவே வெந்திருக்கும், ஜூஸியாக இருக்கும். பாருங்கள், இதை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கிரேவியோட டேஸ்ட் பிடிக்கும். இதை வந்து இப்போ நம்ம சுட சுட வந்து நம்ம சாதத்துக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா சப்பாத்திக்கு, இல்லைன்னா தோசைக்கு, எதுக்கு வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை ரைஸோட சர்வ் பண்ண போகிறேன். வாங்க இப்போ ரிவ்யூ கேட்கலாம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சூப்பர்னு சொல்லிட்டாரு. யூஸ்வலி அவருக்கு இந்த டைப் கிரேவி ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ஃபேமிலி மெம்பரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய், டேக் கேர்.